அடுத்து 4வது ஸ்டெப், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை அடுத்தவங்க போடக்கூடாது. அடுத்தவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் அதிகமாக பயணம் பண்ணுறது நம்மளுடைய உடை, நம்மளோட சுவாசம், நம்மளுடைய எண்ண அலைகள், இது எல்லாமே நம்ம துணியில் தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம துணியை அடுத்தவங்க போடும் பொழுது நம்ம ஆறா அவங்கள பாதிக்கும், அவங்க ஆறா நம்மளை பாதிக்கும். இப்போ ஒருவேளை நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கிறவங்க நம்ம துணியை யூஸ் பண்ணாங்கன்னா திருப்பி அதே துணியை நம்ம எடுத்து போடும் பொழுது கண்டிப்பாக நம்ம உடல்நிலை, நம் ஆரோக்கியம், நம் எண்ண அலைகள் எல்லாமே பாதிக்கும். நம்ம சோம்பேறி ஆகிடும். நெகட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக அதிகமாக உருவாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம துணியில் நம்ம வாசம் இருக்கும், நம்ம ஆறா இருக்கும், நம்ம எனர்ஜி லெவல் இருக்கும். அதை அடுத்தவங்க பயன்படுத்தும் போது என்ன ஆயிரும், அவங்களோட ஆறா, அவங்களோட எனர்ஜி லெவல் அந்த துணியில் ஏறி கொண்டுக்கும். மறுபடியும் திருப்பி அதே துணியை நம்ம போடும் பொழுது அது நம்ம உடம்பை பாதிக்கும், உடல்நிலையை பாதிக்கும். அப்போ கண்டிப்பாக நம்மளுடைய ட்ரெஸ், நம்ம யூஸ் பண்ணுற துணிமணிகளை அடுத்தவங்க போடக்கூடாது. அடுத்தவங்க போட்டதை நம்ம போடக்கூடாது. நம்ம செருப்பும் அப்படித்தான். நம்ம போட்டிருக்க செருப்பை அடுத்தவங்க போடக்கூடாது, அடுத்தவங்க செருப்பை நம்ம போடக்கூடாது. இதை சரியாக கடைபிடிச்சாலே நம்மளுடைய சோம்பேறித்தனம் 50% குணமாக ஆரம்பிச்சிடும். அடுத்து 5வது ஸ்டெப், நம்ம யூஸ் பண்ணுற செருப்பை கொண்டுட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வைப்போம். செருப்பு நம்ம போட்டுக்கிட்டு வெளியில் நடந்து போகும்போது வெளியில் இருக்கிற தரையில் இருக்கிற இந்த பூமியில் படிஞ்சிருக்கிற எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் அந்த செருப்பில் ஏறி நிற்கும். அந்த செருப்பு அதை ஈர்த்து நிற்கும். அது நம்ம உடம்புல வராமல் தான் அது பாதுகாத்துட்டு இருக்கு. நம்ம எத்தனை ஆயிரம் கொடுத்து வாங்கியிருந்தா என்ன, அது செருப்பு தான். செருப்பு பயன்படுறது இந்த பூமியில் இருக்கிற அசுத்தங்கள் நம்ம மேலே படாமல் இருக்கிறதுக்காகத்தான். அந்த செருப்பை நான் விலை அதிகமாக கொடுத்து வாங்கியிருக்கிறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஜன்னலில் மேலே தூக்கி வச்சுருப்போம். இல்லாட்டி வீட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து பொட்டிக்குள்ளே வச்சு பத்திரமா வச்சுருப்போம். இதனாலேயே நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக அந்த வீட்டுக்குள்ளே பரவ ஆரம்பிச்சிடும். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற வீட்டுக்குள்ளேயெல்லாம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். எந்த முடிவும் டக்குன்னு எடுக்க முடியாது, எந்த செயல்பாடுகளும் அவங்க வேகமாக செஞ்சிடவும் முடியாது. குழப்பிக்கிட்டே இருப்பாங்க, உருட்டிக்கிட்டே இருப்பாங்க.